இந்த பதிவுல மாசி மாசத்துல தாலிக்கயிறு மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா, அதற்கு உகந்த நாட்கள் எது? நேரம் எது? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாசி மாசத்துல தாலிக்கயிறு மாற்றுவது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன விசேஷம்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நமக்கெல்லாம் தெரிஞ்சது மாசிக்கயிறு பாசிப்படியும் அப்படிங்கிற பழமொழி நமக்கு தெரியும். அதாவது மாசி மாசத்துல தாலிக்கயிற மாத்திக்கிட்டா, பாசி படியக்கூடிய அளவுக்கு அவங்களோட தாலி பாக்கியம் நீடித்து நிலைத்திருக்கும். அந்த தாலி அவ்வளவு ஸ்ட்ராங்கு. அதனால கணவருக்கு தீர்க்க ஆயுளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நெனச்சப்பல்லாம் நம்ம இந்த தாலிக்கயிற மாத்தக்கூடாது. வருஷத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை மாத்துனா போதும். 2 முறை மாத்துனோம்னாவே போதும். மாசி மகத்தன்று சில பேர் மாத்தக்கூடிய பழக்கம் இந்த மாசி மாசத்துல இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அவங்களுடைய குலவழக்கம்படி, அவங்களுடைய பாரம்பரிய முறைப்படி மாத்திக்கலாம். மத்தபடி இந்த மாசி மாசத்துல எந்த நாட்கள்ல நம்ம தாலிக்கயிறு மாற்றலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தாலிக்கயிறு மாற்றுவதற்கு நாட்கள், நேரம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் வருது இல்லையா? அன்றைய தினம் என்ன நாளு? என்ன கிழமை? அப்படின்னெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடி 18 சொல்லுவாங்க. அப்புறம் காரடையான் நோன்பு. இந்த நாட்கள்ல மட்டும் தான் நம்ம தாலிக்கயிறு எந்த கிழமையில வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்ல. அந்த விசேஷ நாட்கள்ல நம்ம மாத்துனா போதும். மற்ற நாட்கள்ல நம்ம கிழமை, திதி எல்லாமே நம்ம பார்த்து தான் இந்த கயிறை நம்ம மாற்ற வேண்டும். தாலிக்கயிறு மாற்றுவதற்கு கிழமை பார்க்கறது மட்டும் இல்ல. சந்திர தரிசனம் இருக்கா? அன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளா? மேல்நோக்கு நாளா? சித்த யோகமா? அமிர்த யோகமா? இப்படி எல்லாம் வரக்கூடிய ஒரு அம்சமான நாளாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இந்த தாலிக்கயிறு மாற்றக்கூடிய நாள் அஷ்டமியா இருக்கக்கூடாது, நவமியா இருக்கக்கூடாது, பிரதமை திதியா இருக்கக்கூடாது. அதுபோல வளர்பிறை திதியில நீங்க தாலிக்கயிறு மாற்றுனீங்கன்னா சிறப்பு தான். அதுக்காக தேய்பிறையில மாத்தவே கூடாது அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு கயிறு ரொம்ப இதாயிடுச்சு, அந்து போகக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னா நீங்க தேய்பிறை இதா இருந்தாலும் மாத்திக்கலாம். கரிநாள் அப்படிலாம் இருந்ததுன்னா அன்றைய தினத்துல நீங்க மாத்தக்கூடாது. அதுபோல உச்சி பொழுதுக்கு பிறகு மாலை நேரத்துல தாலிக்கயிறை எப்பவும் நீங்க மாத்தவே மாத்தாதீங்க. மாசி மாசத்துல இந்த இதுல நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, காரடையான் நோன்பு வருது இல்லையா? அப்ப நீங்க மாத்தணும்னு நினைச்சாலும், உங்களுடைய வழக்கப்படி, உங்க குடும்ப பழக்கம்படி நீங்க தாலிக்கயிறை அன்றைய தினமும் நீங்க மாத்திக்கலாம். மாசி மாசம் அப்படின்னாவே அது ஒரு புண்ணிய மாதமாக சொல்வாங்க. தெய்வங்கள் பூமிக்கு அனைவருக்கும் ஆசி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த மாசி மாசத்துல தாலிக்கயிறு மாற்றுவதும் மிக சிறப்பான ஒண்ணா. இந்த மாசி மாசத்துல தாலிக்கயிறு மாத்தும்போது குறிப்பா நீங்க அந்த நாள்ல மரண யோகம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா மாத்தாதீங்க. சில சமயம் காலையில 6:30 மணி வரையும் மரண யோகம், அதற்கு பிறகு அமிர்த யோகம் அப்படின்னு இருக்கும். அந்த நேரத்தை பார்த்துக்குங்க. அதற்கு பிறகு மாத்துங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளா பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்னான்னு பாருங்க. அன்னைக்கு கேலண்டர்ல சந்திராஷ்டமம் இருந்தது அப்படின்னா மாத்தாதீங்க. அதே போல உங்களுடைய கணவரோட நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. அன்றைய தினம் சந்திராஷ்டமம் உங்க கணவரோட நட்சத்திரத்துக்குன்னா மாத்தாதீங்க. தாலிக்கயிறு மாற்றுவதற்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வியாழன் இந்த 3 கிழமையும் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில கூட மாத்தலாம். ஆனா இந்த செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமையில மாற்றாதீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம்லாம் வருது அப்படின்னா, அந்த கிழமையே நம்ம பார்க்க வேணாம். அந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் மாத்தலாம். செவ்வாய்க்கிழமையில மாத்துறோம், வெள்ளிக்கிழமையில மாத்துறோம் அப்படின்னா, ஓகே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க நாளே உங்களுடைய மாங்கல்யத்த கழட்டுவதற்கு முன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு, ஒரு மஞ்சள் கயிறை கழுத்துல அணிந்து கொண்டு, அதற்கு பிறகு நாளே நீங்க கழட்டி வச்சு, அதில உள்ள உருக்கள் எல்லாமே நீங்க தனியா எடுத்து வச்சு, அத அடுத்த நாள் நீங்க காலையில
கோர்த்து நீங்க மாத்திக்கலாம். இப்படிலாம் நான் மாத்த மாட்டேன். கழுத்துல இருந்து நான் கழட்டக்கூடிய நாள்லயே நான் மாங்கல்யத்த கோத்துறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய், வெள்ளிக்கிழமையில நீங்க தயவு செஞ்சு மாத்தாதீங்க. ஏன்னா கழுத்துல இருந்து அன்றைய தினம் நம்ம கழட்டக்கூடாது. இப்ப ஒரு சர்ஜரிக்கு போறோம் அப்படின்னா நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய மாங்கல்யத்த கழட்டி தான் ஆகணும். அப்ப வழி இல்ல. அதுபோல இந்த செவ்வாய், வெள்ளியில நான் மாத்தியே ஆவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளே நீங்க மஞ்சக்கிழங்கு வச்சு மஞ்சக்கயிறை கட்டி கொண்டு அடுத்த நாள் நீங்க இதை நம்ம கோர்க்கிறோம். நாள் நம்ம கழட்டி வைக்கிறோம். அதனால அதுல தவறு கிடையாது. கூடுமான வரை இந்த தாலிக்கயிறை மாற்றுவதற்கு ராவுகாலம் பாருங்க, யமகண்டம் இதெல்லாம் பார்க்கணும். அந்த நேரத்துல நீங்க மாத்தக்கூடாது. முடிஞ்ச வர காலையில பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நீங்க மாங்கல்யத்தை மாத்துவது மிகச்சிறப்பானதாக சொல்லப்படும். நான் அந்த நேரத்துல மாத்தல அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து மாத்தலாம். இப்ப மாசி மாசத்துல நீங்க தாலி சரடு மாற்றுவதா இருந்தா, அதாவது தாலி சரடு 1 வருஷம் ஆயிடுச்சு, அது ரொம்ப நஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறவங்க இந்த மாசி மாசத்துல நான் சொல்லக்கூடிய சில நாட்கள்ல நீங்க மாத்திக்கலாம். அத நீங்க புதுசா நல்ல ஒரு மாங்கல்ய கயிறு இருக்கு இல்லையா, மஞ்சள் கயிறு, அதை வாங்கிட்டு வந்துருங்க. சில பேர் ரெட்டை நூலா மஞ்சள் கயிறு அணிவாங்க, சில பேர் மொத்தமா மஞ்சள் கயிறு போடுவாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய வழக்கப்படி நீங்க போட்டாலும் நீங்க அதிகாலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி வணங்கிட்டு அதற்கு பிறகு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு தாலி சரடு மாற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். நான் மாதவிடாய் தீட்டு ஆனால் தாலி கயிறு நஞ்சி போகிற நிலையில இருக்குது, அதனால் நான் மாற்றியே ஆகணும், வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பூஜை அறையில் உட்காராமல் வெளியே உட்காந்து தான் மாற்றணும். மற்றபடி அவசரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில் உட்காந்து இப்படி நீங்கள் கயிறு போட்டுக்குங்க. கழுத்தில் இருக்கும் சரடை கலட்டுறதுக்கு முன்னாடி கழுத்தில் புது மஞ்ச கயிறை போட்டுக்கிட்டு அதற்கு பிறகுதான் பழைய சரடை கலட்டணும். இந்த தாலி கயிறை மாத்துறப்ப நீங்க உட்காருவீங்க இல்லையா, அப்ப நடுவுல எந்திரிச்சு போகக்கூடாது. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்குங்க. திருமாங்கல்யம், மஞ்சள், குங்குமம், பூ இதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுக்குங்க. அதே போல தாலி கயிறை மாற்றும் போது கிழக்கு நோக்கி தான் அமர்ந்து அதை மாற்ற வேண்டும். எப்பவுமே அந்த பழைய சரடு நீங்க போட்டிருப்பீங்கல்ல, அதை கலட்டி அதில் உள்ள உருக்கள் அந்த மாங்கல்யத்தை ஒவ்வொன்றா இந்த புது கயிறுல கட்டிக்கிட்டு அதற்கு பிறகு அந்த பழைய சரடை கலட்டுங்க. இந்த கலட்டுன அந்த பழைய கயிறு இருக்கு இல்லையா, அதை கால்படாத இடத்துல போடுங்க. இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய மரங்களில் போட்டுடுங்க, இல்லை செடி கொடியில் எங்கேயாவது கால்படாத இடத்துல போடுங்க. அம்பாள் பாதத்தில் இந்த புது மஞ்சக்கயிறை வச்சு வாங்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல நாளில் கோத்து போட்டுக்கிறீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு. தாலி கயிறு மாற்றினதுக்கு பிறகு கணவரோட கையால் தாலிக்கு குங்குமம் வைக்க சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் வழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வாங்குங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் தாலி சரடு மாற்றினப்ப உங்கள் கணவர் ஊரில் இல்லை அப்படின்னா வந்த பிறகு நீங்கள் 2 பேருமா சேர்ந்து கோவிலுக்கு போய் பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. இப்போ மாசி மாசத்துல எப்போ சுப முகூர்த்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமையில மாசி மகம் வருது. அன்றைய தினம் நீங்க மாங்கல்யம் மாத்தலாம். ஆனா அன்றைய தினமும் உங்களுடைய குல வழக்கப்படி உங்களுடைய மாமியாரோ அம்மாவோ கயிறு மாத்துவாங்க அப்படின்னா மாத்துங்க. அவசியம் இல்லாம கயிறு மாத்தாதீங்க. அடுத்து மார்ச் மாசத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வியாழக்கிழமை முகூர்த்த நாள் வருது. அன்றைய தினம் தேய்பிறை முகூர்த்தம் இருந்தாலும் வியாழக்கிழமையில நீங்க கயிறு மாத்தலாம். அதனால நீங்க மாத்திக்கலாம், தவறு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில மார்ச் 8ஆம் தேதி மாசி 24ஆம் தேதி உங்களுக்கு முகூர்த்த நாள். அன்றைய தினமும் நீங்க மாங்கல்ய கயிறு மாத்தலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாசி 30 கடைசி நாள் காரடையான் நோன்பு வருது. அன்றைய தினம் நீங்கள் மாங்கல்யம் மாற்றிக்கொள்வதாக இருந்தால் பழைய கயிறு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கயிறு மாற்றிக்கலாம்.
இதுல விசேஷ நாள, சுப தினத்த நான் சொன்னாலும், உங்களுடைய கணவருக்கோ, உங்களுக்கோ சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக நீங்க பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு நீங்க தான் அத கணிக்க முடியும்.